விஜய் ஆரம்பிச்சப்போ அந்த முதல்ல மரக்கடை, அரியலூர் அதெல்லாம் கம்பேர் பண்ணா இம்ப்ரூவ் ஆயிருக்கார் அப்படின்னு தெரியுது. கூட்டம் வழக்கம் போல அவருக்கு வரும். அந்த கூட்டங்கள யாரும் மறுக்க முடியாது. அதனால நல்ல கூட்டம் வந்தது. இந்த கூட்டத்தில கூட அந்த மற்ற விஷயங்கள் பணம் கடந்த கூட்டங்கள்ல நடந்த மாரி நடக்கிறதோ அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதே மாரி வந்தவர்களுக்கு சாப்பாடு போடுறது, மோரு இந்த மாரி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சம். ஆனா வழக்கம் போல இவரு அந்த டைம பாதி ரோட் ஷோவும் இல்லாம, பாதி இதுவும் இல்லாம, இப்படியும் இல்லாம, அப்படியும் இல்லாம வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அவருடைய ஸ்பீச்சு 18 நிமிஷம் பேசியிருக்காரு. ஸ்பீச்ல வந்து ஓரளவுக்கு லைட் இம்ப்ரூவ்மெண்ட் மாரி இருந்தாலும், ஒரு அரசியல் தலைவராக இப்ப அவர் சொல்ற மாரி ஆட்சியை பிடிக்கிற ஒரு கட்சியுடைய திமுகவுக்கு மாற்றாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவருடைய ஸ்பீச்சா அத நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா, நாமக்கல்ல போய் நாமக்கல் விஷயங்கள மட்டும் பேசுறதுக்கு எதுக்கு விஜய்? விஜய் தமிழகத்துக்கான தலைவர். அப்ப தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள தொட்டு அடிக்கிற அடியில இங்க கலங்கணும். இவரு என்ன திருப்தி அடைஞ்சுக்கிறாங்கன்னா, நம்ம இந்த அடிக்கே இவர்கள் இவ்வளவு நாள் வாரம் பேசுறாங்க, மறைமுகமா பதில் சொல்றாங்க. இது போதும் அப்படின்னு நினைக்கிறாரு.